ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். சந்தித்தேன், என்னுடைய குறைகளை சொன்னேன், என்னுடைய மனுவை அவரிடம் தந்தேன். அவர் இதை கமிஷனரிடம் கொடுத்து உரிய நடவடிக்கை உடனே இருப்பதாக உறுதியளித்தார். மதனை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடுவோம் என்றும் கூறினார். இது நான் இந்த செக்மோஸ்ரீ வழக்கு தொடர்ந்து இருந்தேன் அவர் மீது, திரு பச்சைமுத்து மீது. ஹைகோர்ட்டில் அதான் இன்னைக்கு கொடுத்த புகார் வந்து எனக்கு பயமுறுத்தல், இந்த என்னுடைய வழக்குகளை வாபஸ் பெறும்படி என்னை மிரட்டல் எடுத்தது சம்பந்தமாக புகார் கொடுத்தேன் என்று. அதற்கு எனக்கு பாதுகாப்பு கேட்டேன். பாதுகாப்பு நிச்சயமாக கொடுப்பதாக உறுதி அளித்துள்ளார்கள். 7.5 கோடி ரூபாய் யாருக்கு கொடுத்தீங்க? 1 கோடி ரூபாய் செக் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? 1 கோடி ரூபாய் செக்கு கொடுத்தது வந்து வேந்தர் மூவிஸ்ங்கிற பேரில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கொடுக்கும்பொழுது பச்சைமுத்து எல்லாரும் உடனே இருந்தார்கள். அதனால் 141 சட்டத்தின்படி அவர்களை சேர்த்துள்ளேன். அவர்களுக்கு சம்மன் கூடிய வரையில் போய்விடும். செக் மோசடி வழக்கில் நோட்டீஸ் பச்சைமுத்து கொடுத்துருந்தோம். பதில் ஒன்றும் இது வரைக்கும் வரல. பதில் கொடுக்க பச்சைமுத்து ஆட்கள் இந்த வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினார்கள். வாபஸ் வாங்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அதுக்காக இப்போ தற்போது பாதுகாப்பு கேட்டுள்ளேன். பாதுகாப்பு கொடுப்பதாக உறுதி அளித்துள்ளார்கள். பச்சைமுத்து ஆட்கள் அனுப்பினாலும் எனக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கேன் நான் இப்போதைக்கு. ஆமாம், இந்த வழக்கில் வாபஸ் வாங்கணும், இல்லாட்டி போனால் வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவோன்னு இருக்காங்க. இது பணம் வேந்தர் மூவிஸுக்காக பணம் 7.5 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அதற்காக செக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க. செக்கு கொடுக்கும்பொழுது பச்சைமுத்தில் உடனிருந்தார்கள். பணம் கொடுக்கும்பொழுதும் பச்சைமுத்தில் உடனிருக்கார்கள். வேந்தர் மூவிஸுக்கும் மதனுக்கும் பச்சைமுத்துக்கும் முழு தொடர்பு உள்ளதுங்கிறது இது ஒரு ஆதாரம். இது ஒன்று. வேந்தர் மூவிஸும் வேந்தர் டிவியும் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லியிருக்கிறாங்க. வேந்தர் மூவிஸ்க்கு வந்திருக்கிற ஒரு 6 கோடி இன்கம் டேக்ஸ் செக்கோட பணம் வந்துட்டு வேந்தர் டிவிக்காரங்க வாங்கியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்குங்கிறது நான் ப்ரூஃப் கோர்ட்டில் எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லாமே அந்த வழக்கு 30ஆம் தேதி இன்டர்வியூனிங் பெட்டிஷனில் வருது. இல்லாமல் செக்மோஸ்ரீ வழக்கும் சம்மன் கூடிய சீக்கிரத்தில் கிளம்பி போயிடும். இப்போ அவருக்கு இந்த 2 வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லி என்னை மிரட்டினாங்க ஒன்று. ஆமாம், அந்த மிரட்டல் சம்பந்தமாக பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்கேன். நான் இப்போ பச்சைமுத்து ஆட்கள் நேரில் தான் மிரட்டினாங்க. செக்கு வேந்தர் மூவிஸ் மதன் கையெழுத்து போட்டுக்கிறாரு. அதனால இந்த இப்போதைக்கு ராம்தாஸும் வந்து ஒரு கிரிமினல் கண்டம் எடுக்கிறது கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சேன். தமிழினம் சொன்னா கை தட்டுறோம். தமிழினம்னு சொன்ன உடனே அப்படியே நமக்குள்ள வீரம் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழினம் தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களுக்காக நாங்களாம் இங்க திரையுலகமே குரல் கொடுத்திருக்கோம். திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம். அதுக்காக நாங்க எங்கே எல்லாமோ எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம். ஆனா அதை சார்ந்த சில நண்பர்கள் தான் இந்த மாதிரி வெப்சைட்டை நடத்துறாங்கன்றப்போ ஏன்டா இதெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் அருவருப்பா. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.